வணக்கம். பொதுவாக நமக்கு தோல்வி வர நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, சில தவறான முடிவுகள்லாம் எடுப்போம். இல்லையா, ஒரு விரக்தி வந்துடும். என்னடா வாழ்க்கை, நம்ம என்ன செஞ்சாலும் ஒன்றும் நமக்கு கூட வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கோபம் வரும். இந்த மாதிரி ஒரு சூழல் எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். என்ன வழக்கமாக தேர்வில் பாஸ் ஆகிறது, ஃபெயில் ஆகிறது, அப்புறம் வீட்டில் ஏதாவது அடி வாங்குறது, அல்லது நம்ம ஏதாவது கேட்டு அதை கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். இப்படி நேரங்களில் நம்ம நண்பர்கள் நமக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. உதவியாக இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க வந்து கொஞ்சம் இதே மாதிரி 4-5 பேர் இருந்து ஒன்னையாவது பரவாயில்ல, வெறுங்கையில் அடிச்சிருக்காங்க, என்னைய விளக்க மாத்தில் பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இதே மாதிரி என்னாச்சு, ஒரு ராத்திரியில் நாங்கள் வழக்கமாக செகண்ட் ஷோ போகிற கோஷ்டின்னு ஒன்று இருக்கும். 9 மணி 10 மணிக்கு கிளம்புவோம். படத்துக்கு கூட்டம் இல்லைன்னு சரி நம்ம ஆற்றுக்குள்ளே போய் உட்காந்து பேசுவோம்னு சொல்லி வைகை ஆற்றுல முதல்ல ஒரு வாய்க்கா அதை கடந்து ஆற்றுக்குள்ளே போனோம். நல்ல மணல், அதுக்கடுத்து பயங்கரமாக தண்ணி ஓடக்கூடிய ஆறு. வைகை ஆற்றை பற்றி தாங்க சொல்கிறேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இதெல்லாம் சோழவந்தானில் இதெல்லாம் இருந்துச்சு. அந்த தண்ணிக்கு அப்பால் மணல் மேட்டில் தான் அந்த பகுதி, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய அந்த இறந்து போனவங்களுடைய இதெல்லாம் கொண்டு வந்து எரிப்பாங்க. இப்போ நாங்கள் ஒரு 10 மணிக்கு போய் உட்காந்து இந்த பக்கத்து கரையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கப்போ வழக்கப்படி ஒரு பந்தயம் கட்டுவோம்ல, பேய் இருக்கா இல்லையான்னு. பேய் இருக்காளுங்கிறத பற்றி பேச்சு வந்துச்சு. சில பேர் கிடையாதுன்னாங்க, இருக்குன்னாங்க, சாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பந்தயம் கட்டாங்க. எப்படி தெரியுமா, அந்த எரியுதில்ல அங்கே, அது ஒரு நெருப்பு, அதில் போய், அது வெறும் நெருப்பு இல்லை, சுடலை. என்னென்ன அர்த்தம், பிணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, மணி 12, அதில் போய் அந்த கொல்லியில் ஒரு குச்சி எடுத்துட்டு வந்துட்டா அவன் வீரன். நாளையிலிருந்து சாயங்காலத்தில் நாங்கள் எல்லா செலவும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒன்றும் செலவெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு 10 பைசா டீ, வேற என்ன. நான் பார்த்தேன், இவங்க பந்தயமெல்லாம் இருக்கட்டும், அந்த பேயும் ஒரு பார்வை பார்த்து வந்துருப்பேன் அப்படின்ட்டு நான் மெதுவாக கிளம்புனேன். நல்லா கவனிச்சுங்க, இரவு நேரம், ஆறு, பயங்கரமான தோப்பு துறவு, ஆற்று தண்ணி, அந்த பக்கம் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் மெதுவாக இறங்கி நடந்து போகிறேன். இடுப்பளவு போயிட்டு என் நண்பர்கள் உட்கார்ந்து திரும்பி பார்க்குறேன், ஒரு வேலை கூட காணுங்க. இப்போ நான் திரும்பி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, போகாம நான் தோத்து போயிட்டேன்னு ஆயிடும். எங்கிட்ட இருந்தாலும் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு தெரியும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், தண்ணியில் கொஞ்சம் தூரம் இடுப்பளவு தண்ணியில் நடந்து போய் அந்த கரைக்கு போயிட்டேன். போனால் அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க, அது கூட பரவாயில்ல. பக்கத்தில் ஒருத்த உட்காந்துருந்தான், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவன் கொஞ்சம் மெடலு. அவன் என்ன பண்ணா, என்னை பார்த்தான், வந்துட்டியா, வா வா அப்படின்ட்டான். நீ ஏங்கடா இங்கே உட்காந்துருக்காரு நான் கேட்டேன் அவனை. ஏய், நான் செத்து ஒரு வாரம் ஆச்சுடா, சும்மா உட்காந்துருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கலாம்னு ஆள் இல்லை அப்படின்னா. சொல்லிகிட்டே இருக்கப்ப திடீர்னு ஒரு குதிச்சான். குதிச்சு அப்படி பல்ட்டிலாம் அடிச்சு காமிச்சிட்டு இருந்தான். நான் அவனை பயத்தோடு பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டு போய் இப்போ இவங்க அந்த சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் மெதுவாக போய் அந்த நெருப்புக்கிட்ட நின்னேன். அதுக்குள்ளே அவன் தொட்டே நான் உன்னை கையை ஒடிச்சு விடுவேன். இது எங்கள் தாத்தாவோட இது வந்து இப்படியே எங்கள்கிட்ட இருக்குது, இது முழுக்க எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு படார்னு அதுலேருந்து ஒரு பெரிய விறகை எடுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் அங்கிட்டு ஓடின நேரம் நான் இங்கே என்ன பண்ணேன், இவங்க வைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குச்சி எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஓடியாந்தேன். அவன் அங்கிட்டு ஓடிட்டான், நான் அந்த பக்கம் ஓடியாந்தேன். தண்ணிக்குள்ளே வந்துட்டோம். வந்து கரைக்கு வந்தால் ஒருவே இல்லை. மறுநாள் வழக்கப்படி நாங்கள் சந்திக்கிற இடத்துல, ஏடா இப்படித்தான் என்னை விட்டுட்டு வருவாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஏய், நாங்கள் ஒளிஞ்சிருந்தோம்டா, ஆனால் எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, நீ போனது ஒரு ஆள், ஆனால் அங்கே 2 உருவம் தெரிஞ்சது எங்களுக்கு. அந்த இன்னொரு உருவமும் ஒரு நெருப்பு பந்தத்தை எடுத்துட்டு அப்படி ஓடிச்சு. அது யாரான்னு கேட்டாங்க. என்னடா இப்படி கேட்குறீங்க, அந்த இறந்து போனான்ல அவன் தான்டா. அப்படியே எந்திரிச்சு மெதுவாக ஒரு லைட் எடுத்துக்கிட்டு அப்படியே போனான்டான்னு அலறிட்டாங்க. உண்மையை சொல்கிறா, அப்படிலாம் இருக்காங்க, ஏன்னா முட்டாள் மாதிரி பேசுகிறீங்க, அப்படிலாம் எவன்டா இருப்பான், அந்த ஒரு லூஸ் அலையும்லடா, அதான்டா. அது வந்தோடனே அது எங்கள் தாத்தான்னு சொல்லிட்டு என்கிட்ட எடுத்து ஓடிச்சுடா, நான் எங்கிட்ட வந்தேன்டா. அப்படியா, சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு மறுநாள் காலைல போயோன்னா பார்ப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் அப்படி பார்க்க முடியாது, நான் என் வேலை முடிஞ்சது, பந்தயத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், இப்போ மற்ற வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும்,
நீ டிவி வாங்கி கொடு, நீ மற்ற வேலையை பாரு, சைக்கிள் எடுத்தால் நீ காசு கொடு. இன்றைக்கி நம்ம எந்த படத்துக்கு போகிற செகண்ட் ஷோ, வழக்கப்படி என்ன படம், விட்டலாச்சாரிய ஜெகன்மோகினி தான். ஜெகன்மோகினியா? ஜெயமாலினி நடித்த படம்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். அந்த காலத்து கனவு கண்ணி அந்த ஜெயமாலினி தான். அப்படியா, சரி போயிடுவோம்னு சொல்லி கிளம்பணுமுங்க. உண்மையிலேயே நீங்கள் இந்த ஜெகன்மோகினின்னு ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா, அதில் அந்த பேய் உட்காந்து காலையே விறகா வச்சு அடுப்பெரித்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் அதை பார்த்தாதான் தெரியும். இந்த ஞாபகம் எனக்கு இன்றைக்கும் வரும். அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் சேர்ந்து கொடைக்கானல் போகிறப்ப நாங்கள் கேட்ட படகே எங்களுக்கு தேவையானது முக்கியமான ஒரு படகு. அந்த படகு வேணும்னு கேட்டு தான் நாங்கள் பயணப்பட்டோம். அதை நான் அப்போதே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் போன வாரமே. அது பின்னாடி சொல்கிறேன். இந்த வாரம் நான் போய் பேய்க்கு பயப்படாமல் போய் அந்த வேலையை பார்த்து வந்தேன் பார்த்தீங்களா, அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருந்தால் சொல்லுங்கள். இதெல்லாம் வெறும் பொய், இது நடந்திருக்காதுன்னு சொன்னால் நான் அதை பற்றி கவலைப்பட வரல. பேயும் ஒரு நண்பன் தான். சரியா? நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.